ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? காலையிலே சமையலெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டவ்வை தயவுசெய்து யாரும் வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்தால் கூட வாங்கிடாதீங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸ்டவ் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனால் அது என்னென்னா அந்த சுற்றி இருக்கிற அந்த பிளாக் கலரு கோட்டிங் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் பார்த்து யோசித்து வாங்குங்க. காலையிலே வரைக்கிற வேலையெல்லாம் இருந்து முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, அப்புறமா கோஸ் போட்டு சாம்பார். சோறு வடித்த தண்ணியில் கொஞ்சம் ஆளி விதை, சிறுபயிறு, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் ஊற வச்சு தலைக்கு ஹேர் பேக் மாதிரி போட்டு குளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபேஸ் பேக் ஒன்று பார்த்துடலாமா? பால் காய்ச்சி வர ஆடையில் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா அலோவேரா ஜெல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃபேஸில் பேக் போட்டுட்டு அப்புறமா கழுவிக்கோங்க. சூப்பர் பிரைட்டாக ஒரு எல்லோயிஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுங்கள், டேன்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ நம்ம ஒரு டோரா கெஞ்சிடலாமா? அதுக்கு ஒரு முட்டை, 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் போட்டு நல்லா அதை மிக்சியில் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் விஸ்கில் தான் அடிச்சுக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் ரவை, கோதுமை மாவு, மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் பால் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு, தோசைக்கல்லில் இந்த மாதிரி கொஞ்சம் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஒரு மினி தோசை சைஸில் ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பேன் கேக், அதாவது டோரா கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து பக்கத்தில் பாப்பா கிட்ட கொடுத்து அவளும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆண்டின்னு சொல்லிட்டா. தேங்க்யூ.